விஜய்க்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை பார்த்து திமுக அடி வைத்த கலக்குது. தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ரங்கசாமியை குறிவைக்கிறார் கூட்டணிக்காக. தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். ஆகவே நேற்றைய ஸ்பீச் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை. தன்னுடைய பலவீனத்தை அவர் காட்டியிருக்கிறார் தான் எனக்கு தோணுது. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். விஜய்க்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு அவருக்கு தெரியல. தொண்டரணி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும், அதுவும் அவர்கிட்ட இல்லை. கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர் மறுக்கிறார். அவரை மீறி கூட்டம் போகுது. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டு விஜய்க்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை பார்த்து திமுக அடி வைத்த கலக்குது. அதனால் எதுலையாவது மாட்டு வரான்னு பார்த்தாங்க, அவரே லட்டு மாதிரி வந்து மாட்டினார் கரூர் இன்சிடெண்ட்டில். அதுக்கு பிறகு இனிமேல் வந்து பாதுகாப்புன்ற பேரில் வந்து ஏகப்பட்ட கெடுபிடிகளை செய்வார்கள் அவர்கள். அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது சார். அதே சமயத்தில் நேற்று நம்மளால் பார்க்க முடிஞ்சது, பிஜேபியை திட்டுறாரு, டிஎம்கே திட்டுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ரங்கசாமியை அவர் டச்சே பண்ணல. அப்படிங்கிறப்போ ரங்கசாமியை கூட ஒரு கூட்டணி வச்சு அங்கே தாவைக்காவை பலப்படுத்தலான்னு பார்க்குறாங்களா? உண்மைதான். அதான் அங்கே ரங்கசாமியை குறிவைக்கிறார் கூட்டணிக்காக. அதனால தான் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறது. ஆனால் பிஜேபியை திட்டுறது, திமுக போய் அங்கே திட்டுறதுன்றது அது கரெக்டான பாலிடிக்ஸ் தான். திமுகவுக்கு அங்கே ஓரளவு வாக்குகள் இருக்குது. அதனால் ஸ்டெடியாக தன்னுடைய அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸை குறி வச்சு நகர்றாரு. காங்கிரஸுக்கு அங்கே வேலை கிடையாது. அதனால் என்ஆர் காங்கிரஸை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட உங்களுக்கு 4 எம்எல்ஏவா, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அவருக்கு பெரிய வெற்றி. ரங்கசாமிக்கு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, ரொம்ப நாளாகவே அது. ஆமாம், பட் அரசியல்னு வரும்போது அதெல்லாம் காணாமல் போகும், அது வேறு விஷயம். இவர் உறுதியாக என்ன செய்ய போகிறாருன்றதையும் பார்க்கணும். இவர் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வராரு. இவருடைய ஆக்டிவிட்டீஸில் கன்சிஸ்டன்சின்றதே இல்லை. உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு 4 கூட்டம் 5 கூட்டம் தலைவர்கள் பேசுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன எப்படி நின்றுட்டு பேச போகிறீங்க? அப்போ க்ரௌடு கண்ட்ரோல் எப்படி? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆகவே நேற்றைய ஸ்பீச் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை. தன்னுடைய பலவீனத்தை அவர் காட்டியிருக்கிறார் தான் எனக்கு தோணுது. அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கிற கூட்டத்தில், அடுத்த வாரம் நடக்கிற கூட்டத்தில் அவர் வந்து சேர்த்து வச்சு ரெசல்யூஷன்ஸ் பேசினார்னா அது நல்லாயிருக்கும்.